நம்ம நாட்டில பணமும், அதிகாரமும் இருந்தா என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம் போலயேங்க. அப்படிதான் நம்ம நாட்டில நடந்துட்டுருக்கு. போன வாரம் கொல்கத்தால ஒரு டாக்டர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்னுட்டானுங்க. குற்றவாளி யாருன்னு பார்த்தா, அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தனா. இதே மாரி தான் நம்ம தமிழ்நாட்டில கள்ளக்குறிச்சியில ஒரு பள்ளிக்கூடத்தில ஸ்ரீமதின்ற பொண்ண என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. அந்த கேஸுக்கே இன்னும் தீர்ப்பே வரல. குற்றவாளிகளுக்கு தண்டனையும் குடுக்கல. பாவம் அந்த பொண்ணோட அம்மா தான் தான் மகளுக்கு நீதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இன்னி வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைங்களேன், சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பொண்ணு மேல தான் குறை சொல்லுவாங்க. அவ எதுக்கு நைட் டைம்ல அங்க போனா? அவ எதுக்கு இந்த மாரி ட்ரெஸ் போடுறா? பொண்ணா அடக்கொடக்கமா இருக்கணும், அதிகமா சிரிக்காத, ஓவரா பேசாத, குனிஞ்ச தலை நிமிராம போ அப்படின்னு சொல்லி சொல்லி பல விஷயங்கள பெண்கள அடக்க தான் பார்க்குறாங்களே தவிர, அந்த தப்பு பண்ற ஆண்கள எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல. ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும்? ஒரு பெண்ணிட்ட எப்படி பேசணும்? அப்படின்னு முறையா சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கணுங்க ஒவ்வொரு ஆண் பிள்ளைங்களையுமே.